சட்டி மீன் குழம்பு. நல்லெண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம், 5 பச்சை மிளகா, சீரகம் கொஞ்சம், கொஞ்சம் ஒரு 10 வெந்தயம் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. விறகு அடுப்பு மண் சட்டி மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். எல்லாம் எரியுது அடுப்பு. சீக்கிரம், அவ்வளோ சீக்கிரம் வேலை நடக்குது. காலையில் செஞ்சதே தெரில பாருங்க. இப்பயும் வந்து இப்போ தான் சட்டி வச்ச ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு 100 வெங்காயம் அரைச்சிட்டேன், 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. நல்லா இது அப்படியே பொன்னிறமாகணும். அதுலேயே பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா. நல்லா செவக்கட்டு. உப்பு ஒரு கை போட்டிருக்கேன். உப்பு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. தேங்காய் ஊற்றாது வெறும் புளியில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் எங்கள் சம்மந்தி எல்லாம் வந்திருக்காங்க, தேங்காய் ஊற்றாது செஞ்சு கொடுங்கன்னாங்க. சரி, நல்லா இது அப்படியே பொன்னிறமாக ஆகும். இதெல்லாம் பொழுக்குது. விறகு தக 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 தகன்னு எரியுதுங்க. சீக்கிரம் ஆகிடும் பாருங்க, கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். கேஸ் இல்லாத கொடுமை. இது ஒரு நல்லதுக்கு தான் பாருங்கள். ஆனால் பாவம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த வசதி இல்லாதவங்க, இப்போ எங்கள் மருமகளுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய தெரியாது. என்ன பண்ணுவாங்க? கரண்ட் அடுப்பு வச்சுருக்கிறவங்க ஏதோ அப்படி காலத்தை ஓட்டலாம். எங்களுக்கு கரண்ட் அடுப்பு இவ்வளோ நாளாக கை கொடுத்து, இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னே கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு. கொண்டு போனால் சரி பண்ண முடியாதுன்ட்டானோ. வில்லேஜ் வீட்டில் இருக்குது. எங்கள் சம்மந்தி வந்துட்டு போனார், இன்றைக்கி வருவார். ஞாபகமே இல்லை எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் எங்களுக்கு. ஒரு 20 நிமிஷம்தான். கார் வச்சுருக்காங்க, வண்டி வச்சுருக்காங்க. போய் எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வந்துருப்பார். ஞாபகமே இல்லை. இப்போ வந்துட்டார், பாதி வழி வந்துட்டுருக்காரு. இல்லைன்னா அக்கடான்னு கரண்ட் அடுப்பில் ஓரளவுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம். நல்லா செவக்கட்டும். எங்கள் பையன் இந்த மட்டையெல்லாம் தூக்கி குப்பையில் போட சொல்லி ஒரே சண்டை போட்டார். இன்றைக்கி எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்க. அப்படியே எவ்வளோ நல்லா அப்படியே தக தக தகன்னு எரி. ஒரே சண்டை. இதை எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? இது ஏன் இந்த தேங்காய் மட்டையெல்லாம் தூக்கி வெளியேறிங்க பாருங்கள். அடி பிடிக்காத இருக்கும் சட்டி. சூப்பராக நிழல், நல்ல நிழல் வந்துருச்சு. மாமரத்து நிழல். இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட கஷ்டம் தெரியாது. காத்தோட்டமாக நல்ல செவக்க வறுத்தணும். 100 சின்ன வெங்காயம் அரைச்சிக்கிட்டே, ஒரு 50 வெங்காயம் முழு வெங்காயம் போட்டு, 5 பச்சை மிளகா, ஒரு 10 வெந்தயம், சீரகம் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில். கடுகு போடக்கூடாது. கருவேப்பிலை நல்லா வதக்குற பாருங்க. நல்லா வதங்குது. எவ்வளோ சீக்கிரம் ஆகிடும் பாருங்களேன். இப்போ தான் ஆரம்பித்தேன், ஒரே குயிக்கில் ஆகிடும். சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாட்டினுடைய நிலைமையை பாருங்கள். நாங்கள்லாம் உண்மையாங்க இவ்வளோ வயசுக்கு பேத்தி பேராண்டியே எடுத்துட்டேன். சாப்பாடு செஞ்சதில்லை அடுப்பில். பிரியாணி செய்வோம், கறி வறுப்போம். சாப்பாடு செஞ்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு முறை சாப்பாடு. இன்றைக்கி தான், இன்றைக்கும். நேற்று சாப்பாடு வச்சேன். இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாம் இங்கே டிஃபனு எல்லாமே. சரி, நல்லா நிழலாக இருக்குது. இன்றைக்கி லீவு நாளாக இருக்குது, செய்யலாம். கொஞ்சம் கேஸ் இருக்குது. சரி, அடுத்த கேஸ் வர வரைக்கும் ஓட்டுவோம். அடுத்த கேஸ் வந்துட்டா கொஞ்சம் அடுப்புக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பில் செஞ்சுக்குவோம். புக் ஆக மாட்டேங்குது கேஸு. நாங்களும் 15 நாளாக ரெடி பண்ணிட்டுருக்குறோம். எங்களுக்கு 10 நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுக்குறோம். பாவம் திணறோம். புக் பண்ணவங்களுக்கு அங்கேயே என்ட்ரி பண்ணி சிலிண்டர் அனுப்புகிறாங்களாம். அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. என்ட்ரி பண்ணவங்க ஏற்கனவே லைனில் நிற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நானே பேசாத விட்டுட்டேன் பாவம். இந்த வேலை, இந்த சமையல், இந்த கஷ்டம்லாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளிங்க நெய்ஸாக அரைச்சி ஊற்றிட்டேன். தக 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 தகன்னு எடுக்குது. இது தக்காளி 5 நெய்ஸாக அரைச்சி, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு. நல்லா எண்ணெய் திரண்டு வரணும். அது என்ன ஒரே செகண்டில் வந்துடும். அடுப்பு பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. ஊற்றா இது தக்காளி அரைச்சிக்கணும். அப்படியே எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போது சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு,
மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 5 ஸ்பூன், எண்ணெய் நல்லா மேலே பாருங்கள், அப்படியே எண்ணெய் திரண்டு வரக்குள்ளே இதில் போட்டு கிளறணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. இதெல்லாம் நல்லா சவந்து பின்னாடி புளி கரைச்சி ஊற்றி நல்லா புளி கொதிக்கணும். இந்த சேனல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். என்ன கஷ்டப்படுறோம் பாருங்கள், கேஸ் இல்லாத எவ்வளோ கஷ்டம். நம்மளா பரவாயில்ல, ஏதோ இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், வீட்டில் வசதி இருக்குது, வச்சுருக்குறோம், இடம் இருக்குது, இடம் இருக்கும். டவுனுக்குள்ளே ஆச்சு இல்லைன்னா என்ன பண்ணுற, விறகெல்லாம் சேமித்து வைக்கும், எல்லாம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் நிறைய வச்சுருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இடம் இல்லாத, அடுப்பு எரிக்க தெரியாத இருந்து தான் என்ன செய்ய முடியும். டவுன் உள்ளே இன்னும் மெட்ராஸ்க்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கவே முடியாது. இறக்கி வச்சுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு பையன் வேலைக்கு போகிறான், அவனுக்கு வரைக்கும் கொஞ்சம் 5 பீஸ் வறுத்தலான்னு வறுக்கிறது தான். வெயிலில் வச்சுட்டேன். பார்த்தீங்களா? சூப்பர். விறகடுப்பு, மீன் வறுவல். என்ன மீனை மறந்து போச்சே. பெரிய பெரிய பீஸுங்க. இதில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், அதிகமாக முள் இருக்காது. ஸோ என்ன மீனுன்னு மறந்துச்சே. அனல் அதிகமாக இருந்தனால எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீனை போட்ட உடனே அப்படியே பற்றிக்கிச்சு. அப்புறம் அவங்களே ஆஃப் ஆகிட்டாங்க. நான் பயப்படல, ஆனால் என்னவோ பயப்படல, டொக்குன்னா பயந்து போய் பயப்படல. சூப்பராக மீன் குழம்பு பாருங்கள். சட்டி மீன் குழம்பு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் ஊற்றாது புளியோடு அதை மூடி வச்சிடலாம். அப்படி ஒரு மூடி வச்சிடலாம். மரத்து இலை விழுவும், வேறெல்லாம் குப்பை வரத்துக்கு சான்ஸே இல்லை. சுற்றியும் வேலி அடித்து எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கோம். வேகது மீன். வாங்க, சண்டே ஸ்பெஷல் மீன் போட்டு மசால் போட்டு மீன் வச்சுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பீஸ் எவ்வளோ பெருசு மீன். அங்கே பாருங்கள் பொரிஞ்சிட்டு இருக்குது. விறகு அடுப்பில் மாமரத்து நிழல்ல மீன் வறுவல். சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம்.